பார்க்க வேண்டியது. எவ்வளவு அழகா தங்க நம்ம இடத்துக்கு நாரதன் மகாமணிவர் இருக்கின்றாரடா. அப்படியா? ஆமாண்டா. உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு ஒட்டுறோம் பத்தியா? ஒரே அம்மா இந்த அம்மா கொஞ்சம் டார்க், அது கொஞ்சம் லைட். சரி சாமி சாமி கூடவா? சாமி பாருங்க. வரலாமா சாராய பெற்று ஓடுறது நாராயணா. பலிகே தவமுனிகே பலிகே தவமுனிகே நாட்டு மக்கள் அனைவருக்கும் உங்களது ஆசிரியர் கூறுங்கள் சுவாமி. வாங்க. எவ்வளவு அழகா பாடிக்கிட்டு இருக்கு, அதை விட்டு இப்படியே தட்டிக்கிட்டே இருக்கீங்களே. என்ன வர வேண்டும் என்று எழுதுங்க. என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேங்க. அண்ணே நீ நினைக்கிற மாதிரி இல்ல, குடுப்பாரு கேளுன்னு. அதுக்காக சாமி வந்திருக்காரு. குடுப்பாருன்னு தங்கச்சின்னு சொல்றாங்க. ஆமா, தங்கச்சிக்காக கேளு. கல்யாணம் பண்ணிக்கிற முடியா? சேர்ந்து சொல்லும்போது கேட்டுப்போ. தங்கச்சி சொல்றத கேளு. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனக்கு தேவைப்படும்ல. கண்டிப்பா என்னடி இப்படி சாமி அன்னை கேளு. நல்லா ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க இப்போ கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்க. இந்த சிறுச பெருசா நல்லாரை காண்பது நன்று, நிலைமைக்க நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்களை உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லாக வருவதற்கு என்னை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதமான முறையிலே தங்களை வாழ்த்துவது என்றார். பூ போலே உன் முன்னகையில்
மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்துகின்றனவா? உங்களை பற்றி எனக்கு சகல விவரங்களும் தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, எப்படியெல்லாம் இருந்தது இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்து எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை உங்க நாவால சொல்ல வேண்டும் எனக்கு ஆகால கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருக்கீங்க. ஆகினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கெல்லாம் தகுந்தார்கள் பதிலளிப்பீரா? முறையோட தட்டினா ஒருத்தையும் முறை தவிர தட்டினா ஒருத்தையும் முறையோட தட்டின காரணத்தினாலே பற்கை படையில சிறப்பு ஏற்படுத்தி முறைதவன் தட்டிய காரணத்தினாலே நீ எதை தேடி வந்தாயோ உன்னுடைய உடம்பெல்லாம் 1000 யோனிகளாக போக கடவுது அப்படின்னு சாபத்தை பெற்று ஒளிந்தராகப்பட்டவன் வெளியில தலகாட்ட முடியாம தாமரை தடாகத்துக்களே போய் ஒளிந்தான். நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன என்ற முக்காலங்களை உணரக்கூடியது நாரத மகரிஷியிடம் உண்டு. அதே போல மகாவிஷ்ணு மகாலட்சுமி அந்த படத்துக்கே போய் வரக்கூடிய வல்லமைப்படுத்திருக்காங்களா பேர் பட நாரத மகரிஷி என்னை பார்த்து என்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க. கேளுங்க, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் காத்துக்கிட்டே இருக்க, என்ன வேணாலும் கேட்கலாம். கேளுங்க. சொல்ல எப்படி சொல்ல வெள்ளுங்கொழியின் மொழி. ஏன்னா பேசுறதெல்லாம் பேச்சாகாது. பேச்சு என்பது ஒரு சிறந்த ஒரு கலை. பேசக்கூடிய வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும், உண்மையில் நன்மை இருக்க வேண்டும், சபை அறிந்து ஆழம் அறிந்து சிந்தித்து செயலறிந்து பேச வேண்டும். சில இடத்துல பேசாமல் இருந்தும் பழகிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய பேச்சு சிறப்பான பேச்சா இருக்கணும். சும்மா வெட்டி பேச்சு வீண் பேச்சு என்ற இடத்துக்கு செல்லாமல் நல்ல விஷயங்களை கருத்துக்களை எடுத்துரைக்கிற மாதிரி இந்த இடத்தில் நம்மளுடைய உரையாடல் இருக்க வேண்டும் என்று. வெட்டி பேச்சு வீண் பேச்சு நீங்க பேசாமல் இருந்தா சரி. நான் வெட்டி பேச்சு வீண் பேச்சு பேச நான் வரல. அப்படிங்களா? ஆமா, பேசாம இருக்கணும். பேசுறாலும் பேச்சாக மாறுமா? எதை பேச வேண்டும், எங்க பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், இடம் பொருள் ஏவல்னு சொல்லி வச்சிருக்காங்க. எந்த இடத்துல எதை பேசலாம், எப்படி சிறப்பு அப்படி இடம் அறிந்து பேச வேண்டும். அப்ப எதை தொட்டு பேசலாம் நீங்க பேசுவீங்களா? என்ன பேசலாம் பேசக்கூடிய தகுதி இருக்கு. தகுதி இருக்கா? எல்லாமே தகுதி இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, திறமை இருக்கு, எல்லாமே கிட்ட இருக்கு. தன்னம்பிக்கை இருக்கணும். ஆணவம் இருக்கக்கூடாது. நீங்க சொல்ற விஷயத்தை கேட்டால் சொல்லவே சாமிங்கிறது ஆணவமா இல்ல நம்பிக்கையா? நம்பிக்கை ஆணவம் கூட வச்சுக்கலாம். எனக்கு எல்லாமே தெரியும் ஆணவம் கூட வச்சுக்கலாம். நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கிட்ட பேசக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் பேசுறேன், உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க. இல்ல பேச தெரியல பேசாம நில்லுங்க. இதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க ஆணவமா பேசுன ஆணவம் வந்து விட்டால அழிவுக்கு காரணம். நான் எப்படி பேசணும்னு தெரியும், எல்லாமே தெரியும். எனக்கு தெரிஞ்சனால அப்படி பேசுறேன். பேசக்கூடாது. அது என்கிட்ட நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும், அது என்கிட்ட பேசக்கூடாது. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுனாக்க நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஏன் சொல்லக்கூடாது கேக்குறேன். நான் பெரிய ஆளுதாமா? போய் வரக்கூடிய நான் பெரிய ஆளு. நீங்க துபாபரி கழிவு 4 தோற்றுவிக்கப்பட்டவன். நான் பெரிய ஆளு. திரேதா துபாரைகள் கலியுக 4 யுகங்களை தோற்றுவிக்கக்கூடியவர் பெரிய ஆளா? திரேதா துபாரைகள் கலியுக எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஆளை பாப்போமா? இல்ல பேச பாப்போம். என்ன பேச போறீங்க? அப்படி 4 யுகங்களை வரக்கூடியவர் நீங்க. 4 யுகங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணு. அப்ப நீங்க படித்து தெரிஞ்சிருக்கீங்க. ஆமா, நீங்க பாப்பா அதுல இருந்து இருந்தது வந்த ஒரு பெரிய ஆளா, அதை படித்து தெரிந்தவள் பெரிய ஆளா பார்க்கலாமா? யாரோட விஷயம் கேட்க வேண்டிய விவரத்தை முதல்ல பேசாதீங்க. எப்படி முதல்ல நாரதர் பேரை கேட்டாவே கலகம், கால் வைத்த இடமெல்லாம் கலகம். நீங்க போய் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடம் நல்லா இருந்துச்சா? உங்க தலையெழுத்தே சரியில்லை. உங்க தலையெழுத்து சரியில்லாம தான் நீங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்க கூடாது. பூரா சுத்திட்டு இருக்கீங்க. தவறாவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க வந்திருக்கீங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன நடக்குதா இல்லையா? நான் நடத்தி காட்டணும் முடிவோட இருக்கேன். நீங்க என்ன நடத்துறீங்களா பாக்கலாம். இருந்தால் முறையை கேட்க வேண்டிய விவரத்தை கேட்டுட்டு அப்புறம் இழுக்கிற விளங்கத்தை ஒரு நாடு வளம் பெற வேண்டுமென அந்த நாட்டில் அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்க வேண்டும். செல்வங்களும் இருந்தால் மட்டும் பத்தாது, அதை ஆளக்கூடிய மன்னன் சரியாக இருக்க வேண்டும். ஒரு மன்னன் சரியா இருந்தாலே அங்க எல்லா விளைச்சலும் கிடைக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. என்ன குறையா இருக்குது, என்ன நிவர்த்தி செய்யணும், எதை கொண்டு சேர்க்கணும், எதை வரவழைக்கணும் அந்த நாட்டு மன்னனுக்கு தெரியும். அவர் சரியா இருந்தா எல்லா சிறப்பா இருக்கு. அங்க மட்டும் எல்லா சிறப்பா இருந்தா பத்தாது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு
இருக்கு, ஒரு நாட்டுல ஒண்ணு இல்லாம இருக்கு. அப்ப இருக்கக்கூடிய செல்வங்களையும் பொருள்களையும் ஒவ்வொரு நாடும் பரிமாற்றங்கள் வியாபார நோக்கத்தோடு பரிமாற்றங்கள் செய்து கொண்டாத்தான் இந்த நாடு சிறப்படுகிறார்கள். எல்லாம் விட்டு கொடுக்கணும். இந்த நாட்டுல அங்க இல்லாத இங்க கொடுக்கணும், இங்க இல்லாத அங்க கொடுக்கணும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். யாருக்கெல்லாம் விட்டு கொடுத்தாங்க? கூலி கொடுத்த நாடு அப்படின்னா எந்த நாடு? எந்த நாடு? கரும்பு திங்க கூலி கொடுத்த நாடு எந்த நாடு? நம்ம நாடு. உங்க நாடு தானே. எந்த நாடு? தொண்டை நாடு. தொண்டை நாடு. ஒரு விவசாயி எந்த நாடு விவசாயம் பண்றாருன்னா விற்பனைக்காக கரும்பு விவசாயம் பண்றாரு. ஆமா, அவரே அந்த கரும்பை திங்கிறதுக்கும் கூலி கொடுத்து திண்டு போன தாருகா கொடுப்பாங்களா? வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழகம் எங்கள் தமிழ்நாடு அதை விட சிறந்தது எங்கள் தொண்டை நாடு. இங்க சொல்ற மாதிரி கரும்பத்துல கூலி கொடுத்தவங்க எங்க தொண்டை நாடு. பாருங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு சிறப்பு உண்டு. சேரநாடு வேலை முடித்து, பாண்டிய நாடு முத்திரைத்து, சோழநாடு சுரடித்து, எங்க தொண்டை நாட்டை மட்டும்தான் சான்றோர் உடைத்துன்னு சொல்லி வச்சிருக்காங்க. காரணம் என்ன பார்க்க போனா, சான்றோர் உடைத்துனா நல்லா படித்த அறிவாளிகள் மேற்கே இருக்கக்கூடிய இடம். அப்பேற்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய பெண் பார்த்து பேசணும். அப்ப சான்றோர்கள் அதிகமா இருக்கக்கூடிய உங்க நாட்டுல. ஆமா, 63 நாயன்மார்கள் சிவனுடைய அடியார்கள், சாதாரணப்பட்டவர்கள் கிடையாது. சிவபெருமானே அதிகமாக வழிபடக்கூடியவர்கள் நாயன்மார்கள். ஆமா, இந்த 63 நாயன்மார்கள் இடம்பெற்றிய புராணம், பெரிய புராணம் எழுதியவர் சேக்கிழார் இயற்றி வந்து அற்புதமான ஒரு நூலாகப்பட்டது. சேக்கிழார் பெருமான் இயற்றியது. 63 நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு எங்க தொண்டை நாடு. பாருங்க, சிவன் வந்து சாதாரண ஒரு விஷயமாக எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பரிசோதிக்கப்பட்டு அப்படி ஏற்றுக்கிட்டவர். சோதிப்பதான் முதல் வேலை. தெய்வம் சோதிப்பார். சோதனை கொடுத்து பிறகு போதனை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். அதனாலதான் சொல்லுவாங்க, தெய்வம் சோதிக்கும் ஆனால் கைவிடப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை நாடு உங்க பேரு வள்ளி. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை யாரு இங்க வர சொன்னா? யாரு உங்களை யாரு இங்க வர சொன்னு கேக்குறேன். எங்க அப்பா. காவல் என்றாலே ஆண்கள் பொதுவாக பாதுகாப்பாங்க, காவல் நிற்பாங்க. எங்க அப்பா பார்த்தா பருவம் அடைந்த பெண்ணாட்டம் நிற்கிறீங்க. உங்களை யாருங்க இங்க வர சொன்னா? இல்லையா உங்க அப்பா உங்களை வர சொன்னாரு? அதெல்லாம் ஒரு நேர்த்தி கடை. யாருக்கு கடை? எங்க அப்பாவுடைய முருகனுக்கு வச்ச கடை. எங்க அப்பா நேர்த்தி கடை. கடை கட்ட வந்தாரா நீங்க? ஆமா. சரி, எவ்வளவு கட்டிருக்கீங்க? என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? என்ன பேச்சல சரியில்லை என்ன கேக்குறேன். நீ தானமா சொல்ற? இல்ல, ஒரு கடை கட்ட வந்தாலும் உலகத்துல கடன் இல்லாம உலகத்துல யாருமே கிடையாது. பாருங்க, ஒரு வாழ்க்கை முழுமையாக இருக்க கூடாதான், குறைவாகவே இருக்கணுமா. ஒவ்வொரு பூலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கடைசி நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு கடமையே ஒரு கடன் தான். அதே கடன் தான். அதே கடன் தானே. நீ கடை கட்ட வந்திருக்கனா? யாருக்கு கடை கட்ட? ஆரம்பத்துல எங்க அப்பாவுக்கு 7 பேர் ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை கிடையாது. அப்ப அவருக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா தேங்காய் வச்சு காட்டுல போய் பாதுகாத்து அதை அறுவடை செய்து முருகா அவன் கையால உனக்கு படைக்கிறேன் அப்படின்னு அப்பா வச்ச நேர்த்திக்கடன் சரி செய்வதற்காக நான் வந்திருக்கேன். அப்ப உங்க அப்பா பட்ட அந்த நேர்த்திக்கடை நிவர்த்தி பண்றதுக்கு, அந்த கடனை கட்டுறதுக்கு படையப்பாவுக்கு கடை கட்ட வேண்டிய என்பதற்காக நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. அது யாரு படையப்பா? யாருக்கு வந்திருக்கிறோம்? நீங்க முருகனுக்கு. முருகனுக்கு பேர் படையப்பா இருக்கா இல்லையா? அவருக்கு எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? 1000 திருநாமம் இருக்கின்றது. அவருடைய சிறப்பு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? யாருக்கு நீ கடன் பட்டியோ இல்லையோ, படையப்பாவுக்கு பட்ட கடனை முறையா கட்டிட்டு போய் படையப்பாவுக்கு கட்ட வேண்டிய கடனை சிறப்பா கட்டிட்டு போனா தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கு. கண்டன் இருக்கு, கடம்பன் இருக்கு, குகன் இருக்கு, சரவணன் இருக்கு, 6 முகம் இருக்கு. எத்தனை பெயர் அவருக்கு, எத்தனை பெருமைகள் நிறைய இருக்குமா? அதனால அவருக்காக நீங்க வந்திருக்கீங்க. நிறைய இருக்குல்ல. அப்ப எனக்கு என்ன பேர் பிடிக்குதோ அதை சொல்லி நான் கூப்பிட்டு போறேன். என்னுடைய பிடிக்குதோ அது அப்பாற்பட்ட விஷயம். எனக்கு பிடிச்ச பேரை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்க சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. பழைய குருடி கதவை திறடிங்கிற மாதிரி அதவே திரும்ப பேசக்கூடாது. காட்டாட்டி பிராணம் போச்சுன்ற கதை என்கிட்ட பேசக்கூடாது. காட்டுனா நீங்க என்ன சொன்னீங்களே? இல்ல என்ன சொல்லி காட்டுனா நீங்க என்னமோ பழைய குருடி சொன்னீங்களே. அதை எங்கே கடந்து போற? நீங்க என்ன சொன்னீங்க? அது எங்க மானமும் அதே இங்கே போயிட்டு போகுது. விடுங்க. காட்டுனா மானமும் காட்டாட்டி பிராணம் போகும்னா இது எதுல வரக்கூடிய பழமொழி? எதுலயும் கிடையாது. நாட்டு நடப்புல மக்கள் எல்லாமே எல்லாம் சொல்ல ஒரு பழமொழி ஒரு மூலத்துல சொல்லி வைக்கணும், சும்மா சொல்லிருக்க மாட்டாங்க. இல்ல ஊர் உலகம் சொன்ன இந்த பழமொழி எதுல வரக்கூடியது? அது ஊர் உலகத்துல சும்மா பேசக்கூடிய பழமொழி. ஊர் உலகத்துல சொல்றது இங்கே எங்க சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப நீங்க பழைய குருடி கதவை தோண்டி சொல்றீங்க. இது யார் சொல்றது? நீங்க அடிக்கடி நான் சொன்னதை விட்டு திரும்ப திரும்ப அதே சொல்றேன்னா அப்படி நான் பழமொழியா சொன்னேன். அடிக்கடி சொல்றேன். அதுக்கு காரணம் இருக்கு. அடிக்கடி அதுக்கு காரணம் இருக்குமா இல்லையா? இந்த நீங்க சொன்னது கூட இந்த உலகத்துல இது காரணம் இல்லாமல் இது எழுதி வைக்கப்பட்டுள்ளதுல. நீங்க பழமொழி சொன்னீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பொருள் இருக்கும். இல்லாம யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப யாரும் பேசுறத கேட்டுட்டு சொல்றீங்களா? இல்லாம எதையும் சொல்றது கிடையாது. கேட்டு நீ எதுக்கு அப்படி சொல்றீங்க? காட்டுற மாணவகம் காட்டாட்டி பிராமணன் எதுல வரக்கூடிய விஷயம்? தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சமத்திற்கு 4, சகலத்திற்கு 5, சுவைகள் சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்கைகள் 8, நவக்கிரகங்கள் 9, பசி வந்தா 10 பறந்து போயிடும். ஆபத்துக்கு உதவாத இல்லை, அரும் பசிக்கு உதவாத அண்ணா, தாகத்தை தீராத தீர்த்தம், தரித்திரம் அறியாத வெந்நீர், கோபத்தை
கோத்தெடுக்காத வேந்தன் குறுமொழி கொள்ளாத சீடன் பாவத்தை தீராத தீர்த்தான். ஏழு மேலும் பயனிலன்யா கிரேதாகம் திரேதாகம் துமாரகம் கிரேதாகத்துக்கு எத்தனை வருடம் எனக்கு இதே லோகத்துல முதல்ல என்ன விஷயம் நடந்துச்சு? அர்ச்சந்திராபுரம் இரண்டாவது யுகத்துல, ராமாயணம் மூன்றாவது, மகாபாரதம், நான்காவது. இப்போ கேளு. நடந்து கொண்டிருக்கிறது. முதல் யுகத்தில் நடந்த என்ன? 17,28,000 நேரம் ஓடுது. மண்டை வெடிச்சு போயிருமா? நான் கேட்டாக்க இவர் கேட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் பதில் சொல்லுவாரா? நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாதோ? சொல்லத்தான் வந்திருக்காரு. கடலுக்கு ஏட்டி மண்டை வெடிக்குதா இல்லையான்னு கேட்பா. பதில் சொல்லாட்டி மண்டை வெடிக்காத போல கேள்வி கேட்காட்டி. கேளுங்க கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. முதல் யுகத்துக்கு எத்தனை வருடம் எனக்கு? 17,28,000 வருடம் கொண்டது. திரேதாயுகம் 12,96,000 வருடம் கொண்டது. துபாராயுகம் 8,64,000 வருடம் கொண்டது. கலியுகம் 4,32,000 வருடம் கொண்டது. ஆக மொத்தம் எத்தனை லட்சம்? 43,20,000 வருடங்களை கொண்டது ஒரு சதயுகம். இதிகாசம் பத்தின பரவாயில்ல சும்மா வந்திருப்பாங்க எல்லாம் படிச்சது. வித்தியாசம் என்பது 3 இருக்கின்றது. இன்னும் ஒன்று, ஒன்னு ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம், இன்னொன்னு சிவ ரகசியம். அது ரகசியமாவே இருந்திருப்போம். ரகசியம் இருந்தா ரகசியத்தை எதுல பேசுறதுல சேர்க்கறீங்க? இப்ப ராமாயணத்தை பத்தி பேசுறமா இல்லையா? சரி. மகாபாரதத்தை பத்தி பேசுறமா இல்லையா? சிவ ரகசியத்தை பத்தி அவங்க பேசுறமா? பேசுறேன். அது ரகசியம். நீங்க அது ரகசியமாவே இருந்திருப்போம். அது ரகசியத்தை இதிகாசத்துல கொண்டு வந்து அப்படியே சேர்க்கறீங்க. இதிகாசத்துல சேர்த்தாக்க பேசப்பட வேண்டிய நூல் தானே. சிவனுக்கு உகந்த பல விதமான விஷயங்கள் அடங்கியப்பட்டது அந்த சிவ ரகசியம். ராமாயணத்தை எழுதியவர் யாரு? என்ன மொழியில? வடமொழியிலே. யார் சொல்ல யார் எழுதுனா? யார் சொல்லி யார் எழுதுனா? திருடனாகப்பட்டவன் எழுதினான். இந்த இடத்துல ஏன் நிப்பாட்டுறார் அப்படின்னா, நாரதர் ஒரு வழிவரி கொள்ளைக்காரனாக இந்த ஒரு ரட்சகனை நல்வழிப்படுத்தி ஏன்டா அப்படி இருக்க இந்த ராமாயணம் களவாணி பையன் கூட திருந்திருக்கேன் என் சொல்ல கேட்டு. அப்படியே ரொம்ப பெருமைதான். இருங்க, சொன்னாலும் திருந்துறாங்க. இந்த பெருமைக்கு தான் பேசாமல் நீ அந்த பெருமையை ஏன் வாயில சொல்லுவி அப்படின்ட்டு அப்படின்னு இவர் தான் நல்வழிப்படுத்தி இந்த ராமாயணத்தை எழுதுறா உனக்கு இந்த உலகத்துல ஒரு பெருமை கிடைக்கும், சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு இவர் தான் சொன்னாரு. அதனாலதான் ராமாயணம் எழுதப்பட்டது வடமொழியிலே. இவரை சொல்லணுமா? அதனால பேசாமல் நிற்கிறாரு. ராமாயணத்தை மகாபாரதத்தை எழுதினவர் யாரு? வேத வியாசம் சொன்ன பிரகஸ்பரமன் எழுதினான் சமஸ்கிருதத்தில். தமிழாக செய்தவர் யாரா? சிறு வில்லி வெளிபாதரம் பாரதம் இயற்றிய நூலு. நல்லா பேசுறீங்க நீங்க, கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்க. உண்மையிலே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் போலீங்க. சரி சாமி, வந்த விஷயத்தை சொல்லுங்க. என்னது நீங்க வந்த விஷயத்தை சொல்லுமா? இல்ல விஷயம் இல்லாம இங்க போக மாட்டீங்க, விஷயத்தை சொல்லுங்க. நான் பல விஷயமா வர்ற ஆளு. பல விஷயம் இங்க எதுக்கு வந்தீங்க? இந்த இடத்தை ஒண்ணு கூட உயர்வான இடத்துல வைக்கணும். நான் ஏற்கனவே நல்ல உயர்வான இடத்துல தானே இருக்கேன். நீங்க கொண்டு போய் இங்க போறீங்க. நான் வந்து பல உங்களையில பார்த்தாள். பல பேர புலப்பே தானே. என்னமா ரம்பை, ஊர்வசி, மேனகை, துலோத்தமை, சாவித்திரி, நலாயினி இப்படி பெண்களை எல்லாம் பார்த்து பெருமை தேடி கொடுத்தோம்னு இன்னைக்கு நான் உன்னைய பார்க்க வந்ததுக்கு அதே பல பொம்பளை எல்லாம் பார்த்து கடைசி உனக்கு ஒரு பெருமை தேடி கொடுக்க வேணும். முன்னாடி நான் வந்திருக்கேன். கடைசி என்ன பார்க்க வந்திருக்கேன்? எங்களுக்கு பொம்பளையை பார்க்க கூடாது, தலை தெரிச்சு விடணும். பொம்பளையில ஆமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு என்கிட்ட வந்திருக்கீங்க என்னைய பார்க்க. இனிமே என்னைய பார்க்கறதுல நான் பேசுற பேச்சுல கேட்கிற கேள்வி இல்ல. அசிங்கப்பட்டு இனிமே இந்த பெண்களை நாம் சந்திக்கவே கூடாது என்று கைதெடுத்து ஓடுகிட்ட கேள்வி கேட்ட உண்மையான கிளவியா போய் வீட்டுல நடக்கிறான். அவங்கெல்லாம் கேட்க கிளவியா கிடக்கலாம் கிடக்கட்டும். இப்ப நான் கேட்டதுக்கு பழைய குருடி நான் அதெல்லாம் விட்டு போக மாட்டேன். பேச்சு வாக்காளர் படிச்சு விட்டுட்டு போவேன்னு நினைப்பு. பழைய குருடி கதவை வேற விஷயத்துக்கு வாமா. வேற என்ன கேக்குறீங்க? பழமொழி விஷயம் இருக்கு, தெரிஞ்சா சொல்லுங்க. போங்க முதல்ல, போங்க உள்ள போங்க முதல்ல. தெரிஞ்சா சொல்லுங்க. தெரிஞ்சு நான் 4 பாட்டு பாடிட்டு வருவேன். தள்ளி நில்லுங்க. நான் எப்படி நின்ன இடத்துல நான் பேசுறேன் இல்லையா? அடிச்சு மண்டல் இடம் திறந்துட்டு போயிருப்பேன். வள்ளினா பொறுமையா இருக்கு நினைச்சு ரவிடித்தனமா பண்ணிட்டு சவுடால பேசுற மண்டே உடைக்கிறீங்க. இல்ல கேள்வி கேட்டா அப்புறம் இவரை மட்டும் கேட்டவங்க விட சொல்லு பொருள் இருக்குன்னு சொல்லுவாராம். நான் கேட்டா சொல்லுங்க மானபோகம் காட்டாட்டி பிராணம் பண்ண விளக்க சொல்லுங்க. அப்ப நான் சொல்லுங்க, நீங்க சொல்லிடுவீங்களா? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். காட்டுனா மானம் போச்சு, காட்டுனா பிராணம் போச்சு. மகாபாரதம் போர் நடக்கும் போது யாருக்கும் பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கும் 2 பேருக்கும் போர். அப்ப கௌரவர்கள் கூட்டத்துல இருந்த எல்லாமே இறந்துட்டாங்க, யாருமே இல்லை, எல்லாம் செத்துட்டாங்க. கடைசியில் மிஞ்சி இருக்கக்கூடியவன் ஒருவன், அவன் துரியோதனன். பாக்குறான் உயிராசம் வந்துருச்சு, ஆட்டாடி எல்லாம் செத்து போயிட்டாங்க, நம்மளும் செத்து போயிடுமே, நம்ம கூட இருந்த பெரிய பெரிய ஆட்கள் பலசாலிகள் எல்லாமே யாருமே கிடையாது, தன்னந்தனியாக நிற்கிறவே, இதுக்கு என்ன வழின்னு போய் கேட்டான். என்ன கடைசியில் ஒரு வழி கிடைச்சிச்சு. என்ன வழி அப்படின்னா, தன் தாயாகப்பட்டவள் காந்தாரி, அவள் தன் கணவன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தனது கண்களை கடைசி வரைக்கும் கட்டி கொண்டு வாழ்ந்தவள். அப்ப தன் கண்களை கட்டி கொண்டு வாழ்ந்த அந்த கண்களை இதுவரைக்கும் எதுவுமே அவுத்ததே கிடையாது. அந்த கண்களை அவிழ்த்து தன் பெத்த மகனை துரியோதனனை
உடம்பு முழுக்க அப்படியே பார்த்தா இந்த வச்சிரமாகப்பட்டது அப்படியே போயிருமா. யாருக்கு? துரியோதனனுக்கு. கற்பின் தன்மை எப்படி? எத்தனை வருடங்களா வஜ்ரமாக மாறிவிடும். வஜ்ரமாக மாறிவிடும். அப்ப அவனுக்கு இறப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அங்கேருந்து வர்றா. சரி, இப்ப நான் உயிருக்கு ஆசைப்பட்டேன். தாய் சொல்றா, நான் தாண்டா உன்னை பெத்தேன், நீ தாண்டா நான் பெத்த பிள்ளை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் உயிர் தான் எனக்கு முக்கியம், நீ வாடா என்னுடைய கண்கட்டுகளை வைத்து நான் உன்னை பார்க்கிறேன், உடம்பெல்லாம் வச்சிரமாக மாறிவிடும், உனக்கு சாவு என்பதே கிடையாது, யாருனாலையும் உன்னை கொல்ல முடியாதுன்னு சொல்றான். அப்ப இவன் என்ன பண்றான், அங்கேருந்து பிறந்த மேனியாக வர்றான். வரும்பொழுது பாருங்க, கிருஷ்ணனுடைய சூழ்ச்சி. பாரதமே கிருஷ்ணனுடைய சூழ்ச்சி தான். அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு, இவர் இருக்க துச்சலை என்ற பெண். துச்சலை யாருன்னு பார்க்க போனா துரியோதனுடைய தங்கை, 101வது பிறந்தவள் துச்சலை. அப்ப துச்சலை மாதிரி பெண்ணாக மோகினி அவதம் எடுக்கிறார். பெண்ணாக மாறா தன் தங்கை மாதிரி. துரியோதனன் தங்கை மாறி அப்படியே மாறி வர்றாரு. துச்சலை மாதிரி அப்படியே எதுக்க போறான். பார்த்தோன்னே ஆகா நம்ம தங்கை வர்றாளே, என்னத்தை இருந்தாலும் பெத்த தாய் கிட்ட நம்ம உடம்ப காட்டிடுறான். நம்மளை பெத்தவா பார்த்தேன், அவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த உடம்பை பார்க்கும். அப்ப தன் தங்கை கிட்ட தன் உடம்பை காட்ட முடியுமா அப்படின்னு என்ன பண்ற, வேகமாக தங்கை வர்றாளே அப்படின்னு ஒரு வாழையை எடுத்து தன் இடுப்பு பகுதியை மறைத்து கொண்டான். இடுப்பு பகுதியை மறைச்சிட்டான். அப்ப சரிவு தன் தாயகப்பட்டோட போயாச்சு. தாய் காந்தாரி என்ன பண்றா, தன் கட்டுகளை அவிழ்த்து மேலேந்து கீழே பார்த்துக்கிட்டே வர்ற வஜ்ரமாக மாறிக்கொண்டே வருகிறது உடம்பெல்லாம். இங்க வந்து இடை பார்க்கும் பொழுது வாழையில வச்சு மறைச்சிருக்கேன். அப்பத்தான் அட பாதி ஒண்ணு எப்படி வர சொன்னேன், பிறந்த மேடியாக வர சொன்னேன், இலைய வச்சு மறைச்சிட்டு வந்திருக்கியே, அப்ப உன்னுடைய அது மட்டும் வஜ்ரமாக மாறாது, உன்னுடைய சாவு இந்த தொடையில தாண்டா இருக்குன்னு சொல்லு. அதை பார்த்துத்தான் மகாபாரதத்திலே கடைசியில வீமனாகப்பட்டவன் தன் தொடையை பிளந்து அந்த குருதியை எடுத்து பாஞ்சாலி தடவினாள். அன்றுதான் அவ ஏற்கனவே போட்ட சபதம்படி என்று துரியோதனன் தொடையை பிளந்து அந்த குருதியை நான் எடுத்து என் கூந்தலில் தடவுகிறேன், அன்றுதான் என் கூந்தலில் அள்ளி முடியல் என்று அன்று போட்ட சபதம். அதனாலதான் தொடையை கிழிச்சு கொண்ட. அப்ப வாழை இலையை மறைக்காம நேரடியாக வந்திருந்தா அவன் ஜாவே கிடையாது, வஜ்ரமாக உடம்பு எல்லாமே மாறி இருக்கும். அதனாலதான் காட்டுனா மானம் போச்சு, தங்கை வர்றாளே காட்டிட்டா நம்ம மானம் போயிருமே அப்படின்னு மறைச்சான். காட்டினா மானம் போச்சு, காட்டாட்டி மானம் போச்சு. அந்த இடத்தை தன் தாயாகப்பட்டவள்கிட்ட காட்டல, அதனால மானம் போச்சு, உயிரே போயிருச்சு கடைசியில. அதான் காட்டுனா மானம் போச்சு, காட்டலன்னா பிராணம் போச்சு. நான் சொல்றதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நல்லா இருக்கு உங்களோட பேச்சு. எங்க பேச்சா நல்லா தான் இருக்கு. நீங்க கேட்டா நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? நீங்க சொல்றது மகாபாரதம் நடக்கப்பட்ட ஒரு அருமையான விஷயம். ஆனா நான் சொன்னது சாதாரண நடந்த ஒரு விஷயம். பழைய குருடி கதவை திரட்டினா சாதாரண விஷயம் தான், பொருள் இருக்குமா இல்லையா? எந்த கதவையும் அதே திறந்துட்டு போறான். அவன் திறக்கிறான். இருங்க, நான் தான் கேட்கிறேன், அவன் திறக்கிறா இல்ல மூடிக்கிட்டு இருக்கா? உங்களுக்கு என்ன, நீங்க பேசுற? இருங்க, அவ திறக்கிறா இல்ல கதவை மூடிக்கிட்டு இருக்கா? அந்த கதையை நீங்க ஏன்கிட்ட சொல்றீங்க? நான் கேட்டேன் உங்களை. நான் சொல்றேன் பேசிட்டு அப்படி விஷயத்தை சொன்னேன். நானு எவ்வளவு விஷயம் இருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் சொல்லிட்டு போறேன் போங்க. பழைய குருடி கதவை திரடி அப்படின்னா காரணம் உண்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனப்பகுதியில ஒரு முனிவர் ரொம்ப நாளா நடந்து வந்துகிட்டே இருக்காரு. காட்டுக்குள்ள வருகின்ற பொழுது ரொம்ப பசி ஏற்பட்டுச்சு. ஒரு முனிவருக்கு பசி ஏற்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, ரொம்ப பசிக்குதே, இந்த காட்டுக்குள்ள யாரு வசிக்கிறா, எங்கடா சாப்பாடு கிடைக்கும், ஒரு ஊரை நாடி போயிருந்தாலும் யார் வீட்டுல சோறு வாங்கி சாப்பிட்டு போடுறான். காட்டுக்குள்ள வந்து நிக்கிற, இங்க யாரா நமக்கு சாப்பாடு போட போறா அப்படின்னு நினைச்சு காட்டுக்குள்ள வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது வெகு தூரத்துல ஒரு பாலடைஞ்சு போன ஒரு மண்டபம் தெரிகின்றது. அந்த மண்டபத்தை பார்த்த உடனே அந்த மண்டபத்துல யாராவது இருந்தாங்கன்னா இங்க சாப்பாடு இருக்குமேன்ட்டு அந்த முனிவர் அங்க வர்றாரு. வந்து அந்த இடத்துல வந்து பாக்குறாரு, அங்கே ஒரே ஒரு பெண்ணு. இங்கே கேள்வியை கேட்டுவிட்டு அங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்க கேவாமா கேள்வி கேட்டல குருடி கதவை திரடி. எனக்கு என்ன காது, நான் அவர் குருடி மாதிரி எனக்கு என்ன காதுல செவிடா இருக்கு, காது நல்லா கேட்க பேசுங்க. மூணு இல்லாதவர் போய் பாக்குறாரு, இதுல மூணு இல்லாதவரா ஒரு பெண்ணு இருந்தாங்க பக்கத்திலே நிக்கணுமா? பொருளாசை நல்லாசை இதைத்தான் சொன்னேன். ஒரு விஷயத்துல சந்திக்கின்ற பொழுது பக்கத்துல பொம்பளை பிள்ளை இருந்தாக்க எனக்கு பாட்டு வரும், பேச்சு வரும். நீங்க சொல்லாதீங்க, புரியுதா? சொல்லுகின்ற பொழுது நீ முகத்தை என்ன லட்சணம் வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே பேசுறீங்க. இந்த பிரம்மச்சாரி சொல்றீங்கல்ல, அதை அடிக்கடி சொல்லி ஞாபகப்படுத்திக்கீங்க. என்னத்த ஞாபகப்படுத்த சொல்றீங்க? பிரம்மச்சாரி இடத்துக்கு வாங்க முத. என்ன பண்ற, அந்த இடத்துல போய் பார்க்கின்ற ஒரு பாலானந்த மண்டபம். அந்த மண்டபத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த பொம்பளை பிள்ளை பத்தி எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு தான் கொடுமா, ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா அந்த பெண்ணு ஒரு கண்ணு தெரியாத குருடியாக இருக்கின்றார். குருடி கிட்ட போயிட்டு குருடியை பார்த்த உடனே அவன் நினைக்கிறான், ஆஹா
சாமி நானே கண்ணு தெரியாதவன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா இருந்த சாப்பாடு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்பதான் இருந்ததை நான் சாப்பிட்டு தீர்ந்த பிறகு வர்றீங்க. சரி, ஏதோ நீங்களும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நான் சமைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இப்படி மரத்தடியில புங்க மரத்தடியில உட்காந்துருங்க அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு சமையல் பண்றா. சமைச்சு முடிச்சுட்டு அந்த சாமியாரை கூப்பிட்டு வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னோடனே அவரும் வந்து சாப்பிடாரு. சாப்பிடுகின்றவங்களுக்கு பார்க்கிறாரு, அவ்வளவு ஒரு ருசி, அறுசுவை உணவு. பார்த்தாரு, கண்ணு தெரியாத ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நீ இந்த அளவுக்கு சமைச்சிருக்கியமா அப்படின்ட்டு அந்த பெண்ணுக்கு வர கொடுக்குறாரு. சாப்பிட்டு இன்னையில இருந்து உனக்கு கண்ணு நல்லா தெரியும், அது மட்டும் கிடையாது, பாலடைஞ்சு உன மண்டபத்தில் இருக்கிற இன்னையில இருந்து இந்த பெருங்குண்ட மாளிகையாக மாறுவது பெரிய மாளிகையா மாறிடுச்சு. வசந்த மாளிகையாக மாறினோடனே அங்கேயே இருந்து வசித்துவாமான்னு வர கொடுத்துட்டு போயிடுறாரு. போன முனிவர் மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து அதே வழியா வர்றார். வருகின்ற பொழுது அதே பசி. அப்ப அவருக்கு என்ன நினைப்பு வருது, ஏற்கனவே ஒரு கண்ணு தெரியாத பெண் இருந்தா, அவன் இங்கேதான் குடியிருக்கா, இப்ப அந்த வழியா தான் போறான். அன்னைக்கு கண்ணு தெரியாமலே அப்படி சமைச்சு போட்டவன் இன்னைக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியும், நல்ல வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், அதை காட்டில் இன்னைக்கு நம்ம சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கு வர்றாரு. அந்த வசந்த மாளிகை முன்னாடி நிற்கிறாரு, கதவு அடைச்சு கிடக்கு. அம்மா பசிக்குதுமா, பிச்சை விடுமா, பிச்சா அப்படின்னு கேட்கிறாரு. கதவு திறந்தபாடு கிடையாது. ஆனா உள்ளத இருக்கா யாரு? அந்த குருடினே. கையி என்ன கை? பாத்து பேசு. இங்க கை நீட்டினா என்ன அர்த்தம் கேக்குறேன்? என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது. நல்லா கேள்வி பேசியாங்க, நான் போறேன்னு பார்த்து சொன்னேன். சரியான நடிப்பு. அப்ப அவர் உள்ள சத்தம் போடுறாரு, அவர் கதவை திறந்தபாடு கிடையாது. அப்பதான் ஞாபகப்படுத்துறாரு பழசாடியே, பழைய குருடி, இந்தடி பழைய குருடி, கதவை தரடி. உங்களை போய் சொல்லுங்கண்ணாமா, நீ எனக்கு மக மாதிரி, உனக்கு நல்லா கண்டு தெரியும், உன்னை போய் குருடினா சொல்ல முடியும்? அங்கே சொல்றாரு. இந்த மாதிரி அப்பெல்லாம் தான் அன்னைக்கே இந்த பெண்ணை சொன்ன உடனே அடியே பழைய குருடி கதவை திறடி நீ சொன்ன உடனே உள்ள இருந்தவளுக்கு யாவும் வந்து தாகா பழைய சாமியார்கள் வந்திருக்காரு, வேகமா வந்து திறந்தா கதவை திறந்து வெளியில வந்து பார்த்தா முடிவு. அப்பதான் கேட்கிறாரு, உனக்கெல்லாம் எவ்வளவு மண்டக்கணா, யாருக்கு எவ்வளவு திமிரு, யாருக்கு? குருடியா இருந்த உனக்கு கண் பார்வை வரட்டும்னு வர கொடுத்துட்டு போனேன், பாலர்ந்த மண்டபத்தை வசந்த மொழியா ஆக்கிட்டு போனேன், எல்லா வசதி கிடைச்ச உடனே பழச மறந்துட்டல, எப்ப நான் கூப்பிட்டு நீ வரலையோ இன்னையில இருந்து உன் கண்ணு மறுபடி குருடியாக போ அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டாரு. வசந்தா மாளிகை மறுபடியும் பாலடைஞ்ச மண்டபா போட்டு சாபத்தை கொடுத்துட்டாரு. அப்படி சொல்லிட்டு போன விஷயத்தை தான் பழலை குருடி கதவை திரட்டினாரு. இதுதான் நான் எல்லாத்துக்கும் சொன்ன ஒரு பழமொழி, புரியுங்களா? இவ்வளவு விவரமா பேசுற நீங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? கவனம் வச்சிருக்கீங்க. இதை வச்சு என்ன பண்றீங்க? காவல் பாக்குறேன். இதை வச்சுட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ரசிக்கிட்டு இருக்கேன். வேற யாரு இப்படி காவலுக்கு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. யாரு? இந்த நிலத்துக்கு கிடையாது, முல்லை நிலத்துல எங்க அத்தா செஞ்சு லட்சுமியாகப்பட்டவங்க வந்திருக்காங்க. செஞ்சு லட்சுமி காவலுக்கு வந்திருக்காங்க. வந்தாங்க. அது காவல் காத்து என்ன பண்ணாங்க? நரசிங்க பெருமானை திருமணம் செஞ்சாங்க. இப்ப நீங்க காவல் காத்து என்ன பண்ண போறீங்க? காவல் தான் பாக்குறேன், என்ன பண்ண போறேன்னு எனக்கு இப்ப இல்ல, காவல் தான் பாக்க வந்தேன். நான் சொல்லட்டுமா? நீங்க ஏன் கேக்குறீங்க இப்படி? உங்க செஞ்சு லட்சுமி என்னாகப்பட்டவள் முல்லை நிலத்து காவல் காத்தா. முல்லை நிலத்துடைய கடவுள் யாருன்னா பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாள் அவ கல்யாணம் பண்ணிட்டு போனா. இப்ப நீங்க காவல் வந்திருக்கிற நிலம் எந்த நிலம்? குறிஞ்சி. குறிஞ்சி நிலத்துடைய கடவுள் யாரு? முருகன். இந்த நிலத்துடைய கடவுளாகப்பட்ட கந்த பெருமானை முருகப்பெருமானை படையப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற போற எண்ணத்துல நான் படையப்பாவை கல்யாணம் பண்ண போற எண்ணத்துல நான் வரல. அப்புறம் அதுக்கெல்லாம் வரல. அடிக்கடி சொல்லாதீங்க. நீங்க வரீங்களா வரலையோ, நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? என்ன விஷயம்? பருவத்தோட இருக்கிற உங்களுக்கு ஒரு பதி பார்த்திருக்கேன். பதி? ஆமா, பதி. பதி புருஷன். புருஷனா? புருஷன், மணவாளன், கணவன். மாப்பிள்ளை நான் தான். அத பார்த்து வந்திருக்கேனமா. நீங்க பார்த்து தான் வந்திருக்கீங்க. இன்னும் மாப்பிள்ளையே வந்துட்ட மாதிரி அப்படியே ரொம்ப தூக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே நான் தான் பார்த்து வந்திருக்கேன். பார்த்து வந்ததானே. பார்த்து வந்ததுக்கே இப்படியாக்கும். யார மாப்பிள்ளைய சொல்லுங்க, பிடிச்சாதான் மட்டும். அழகேசனா தெரியுமா? வேண்டாம். அழகேசனா எங்க நீ ஆல்ரவுண்ட் அழகேசன் வச்சிருக்கீங்கவா? அவர் கிடையாது. அழகேசன் என்று பல விதமான பேர்கள் கொண்டவர். அவருக்கு பேருக்கெல்லாம் மஞ்சமே இல்லை, எத்தனையோ பேரு. அந்த மாதிரி அழகேசனா எந்த அழகேசன் விஷயத்தை நான் சொல்றேன். மாப்பிள்ள இருங்க, மாப்பிள்ள அழகா இருப்பாரா? என்ன மாதிரி அழகா இருப்பாரா? ஒன்ன மாதிரியா? எனக்கு என்ன மாதிரி கருவாச்சா இருக்க அவர் அழகான இருப்பாரு. உங்களத்தை சொல்றேன் ஒளி அடிக்கிறீங்களா? நல்லா பாருங்க, என்ன பார்த்து கருவாச்சுன்னா கடவுளுக்கு அடுக்குமா? இந்த பாருங்க திஸ்தியா வைக்கிறாரு. எனக்கு கருவாச்சு வச்சு பார்ப்போம். ஒரே ஒரு நிபந்தனை, அது காலையில 5 கோல்டு கொடுத்துருக்கு. இருங்க, 5 கோல்டு. ஒரு நிபந்தனை எனக்கு. என்ன? என் மாப்பிள்ள பார்த்தது தெரியல, நான் சொல்ற மாதிரி மாப்பிள்ள பாருங்க. எப்படி? நல்லா அழகா இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். உனக்கு வேணுங்கிறத கொடுப்பாரு.
மாமனார் இருக்கக்கூடாது, மாமனார் இருக்க கூடாதா? மாமியா இருக்கக்கூடாது, குழந்தைனால இருக்கக்கூடாது, நாத்தனாரு இருக்கவே கூடாது. நானும் என் புருஷனை மட்டும் இருக்கணும். அப்படி மாப்பிள்ள போச்சு, குடும்பம் உருப்படும். ஏன் ஏமா எந்த குடும்பமும் யாருமே இருக்க கூடாதுன்னா என்ன ஒரு இல்ல அப்பதான் இந்த பிரச்சனை இருக்காது. நம்ம வீட்டுக்கு ஆக்கணுமா சாப்பிடமா படுக்கமா பேசாம பிரச்சனை இருக்காது. மாமியா இருந்தா மாமியாவை சொல்லுவாங்க, மாமனார் இருந்தா மாமனார் ஒண்ணு, நாத்தனார் இருந்தா ஐயோ நாத்தனார நம்மள கிழிச்சு எடுத்துருவாங்க நம்ம நாத்தனாரு. அதனால இவ்வளவு வேண்டாம். தெரியும் என்ன நீ எதுக்கு இப்படி சொல்றேன்னு. உங்களா கூட இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. அப்படிலாம் இல்லாம இருந்தா இந்த நேரம் நம்ம அப்படியே இருந்துக்கலாமே. எப்படி இருந்துக்கலாம்? இல்ல சந்தோஷமா ஒண்ணு மண்ணுமா இருந்துக்கலாமே புருஷனுடைய. இவங்க இருக்கிறதுக்கு சந்தோஷத்துக்கு என்ன? அதெல்லாம் நம்ம புருஷன் சம்பாதிச்சா அவங்களுக்குலாம் கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து சாதாரண மாப்பிள்ளையாவா? மாப்பிள்ளை வேற மட்டும் சொல்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. குடிக்கிற மாதிரி இருக்குமே. அப்பவே நான் குடிக்கலாம். நீங்க அப்படியா? கட்டப்படி கட்டி உள்ள வைக்க போறேன். ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க. மாப்பிள்ள பாத்துருக்கேன் நீ சொன்னாரு. அழகேசனே மாப்பிள்ள பாத்துட்டு இவரு கட்ட போறாராம். நாராயணா நான் கட்ட போறேன்னா என்ன கட்ட போறேன்? நீங்க பொண்ணு, நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளை ஆண்மகன். இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் கட்டுவேன். பூமாலை கட்டி மாலை சேர்த்து உங்களை கட்டி வைப்பேன். மாலை கட்டுறாங்க. நாடகம் இல்லாத நேரத்துல பாண்டி கோயில வந்து பாரு. அழகர் கோவில் பாண்டி கோயிலுக்கு வந்துட்டாரு. மண்ணாசை பொன்னாசை பொருளாசை எந்த ஆசை இல்லைன்னா ஆபரேஷன் பண்ணிட்டீங்க நீங்க. இல்ல சாமி, அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த இல்ல எனக்கு கல்யாணம் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? மாலை கட்ட போற சொல்றீங்களே, எங்க 2 பேருக்கு மாலை கட்டி தருவீங்களா? எனக்கு ஒரு ஆசை. இங்க வாங்க, உங்களுக்கு இருக்கு அழகா பிஞ்சா. இல்ல மாலை சும்மா போட்டா நல்லா இருக்காது. அதுல கீழே குஞ்ச வச்சு போட்டா நல்லா இருக்கு. உங்களுக்கு 3 குஞ்சா இருக்குல்ல, இன்னும் ஒண்ணு சேர்த்தே வைங்க. நீ பிடிக்க வேணாமா? மாப்பிள்ள பிடிக்கல. நீ பிடிக்கணும்னு சொல்ற, ஆனா மாப்பிள்ளை மட்டும் நீ பார்த்துட்ட பிடிச்சுக்கிட்டே திரும்ப. நீண்டா கூட்டி கொடுப்ப ஒரு காரணத்தினாலே இன்று சூரியன் அஸ்தமனமாவதற்கு உனக்கு அந்த முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். அப்படிதான் என்றார். என்மை அணிந்திருக்கிற பிரம்மனுக்குள்ள இது சத்தியம் 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 உபத்திரியம் உள்ளவா வைத்தியம் பார்க்கிறேன். பாப்பா எப்ப என்ன கூட்டி கொடுப்பேன்னு கேட்டியா? பார்த்து இங்கே முட்டிக்காம முகரையில முடிக்க மாட்டாங்க. ஆமா போறணும். போயிட்டாரா? எனக்கு கல்யாணம் கல்யாணமா? கல்யாணம் நாங்க வரணுமா? நான் ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கல்யாணத்துக்கு இல்லைங்க, எல்லாருமே கல்யாணம் சொல்றீங்களா? எங்களை வர கறிச்சோறு வருவீங்களா? கறிச்சோறு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அம்புட்டும் போடுவேன். சரி, எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு பத்திரமா திருமணத்தை நடத்தி கொடுத்து பத்திரமா வந்து சேருவான். நான் போயிட்டு வருவா. தலைக்கு மேல விலை கிடக்கும். முதல்ல எனக்கு என்ன நான் தயார் பண்ணணும். கல்யாணமா வந்துருச்சு, வெக்க மட்டும் வரவே மாட்டேங்கிறாத தம்பி. அசிங்கப்பட்டாரு. எந்த காலத்துலயா வர்ற மாதிரி நடிக்கணும். அப்பதான் கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ள நம்புறாரு. போயிட்டு வரட்டுமா? முருகா, என்னை மன்னித்து சீக்கிரம் ஒரு தரிசனத்தை காட்டுவாயா?
அப்படியே சார்பா வைங்க. சார்பா வச்சுட்டு இன்னொரு ஏற்றி கையில் கூட்டுங்க. சார்பா வாங்க